வேலூர் முத்தமிழ்ச் சங்கமம் ஆல் இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் இணைந்து இந்த பயணம், அதாவது இந்தியாவில் முதன்மையாக திகழ்கிற தமிழ்நாடு அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய மகளிர் விடியல் பயண பேருந்து திட்டத்தில் எந்த அளவுக்கு எங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்றது மக்களுக்கு இன்னும் சரியாக தெரியல. அதாவது உள்ளூருக்குள்ளே மட்டும்தான் பயணப்பட முடியுன்றது, ஆனால் மாநிலம் முழுவதும் பயணப்படுகிற வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறதுக்காக நாங்கள் வேலூரை சார்ந்த கலைவாணி ஆகிய நானும், ஆற்காட்டை சார்ந்த பானுரேகா அம்மையார் ஆகிய இவர்களும் 2 மகளிர் இணைந்து 1ஆம் தேதி பிப்ரவரி காலை 1ஆம் தேதி கன்னியாகுமரியிலிருந்து 6ஆம் தேதி மாலை சென்னை வரையிலும் இந்த மகளிர் விடியல் பேருந்து பயண திட்டத்தில் முழுக்க கட்டணமின்றி இந்த பேருந்திலேயே 6 நாட்களாக பயணத்தை நாங்கள் முன்னெடுத்து இந்த பயணத்தை நிறைவு செய்திருக்கிறோம். இந்த பயணம் எதற்காக என்றால், தமிழக அரசு கொண்டு வந்திருக்கிற விடியல் பயண திட்டத்தில் நாங்கள் பயணிக்கும் பொழுது நிறைய மக்களை கிராமப்புறங்களில் சந்திக்கிற வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சது. இந்த திட்டம் அனைவருக்கும் பயனுள்ள வகையில் இருக்குது அப்படிங்கிறத நிறைய பேர் எங்ககிட்ட சொன்னாங்க. நாங்களும் உள்ளூருக்குள்ளே மட்டும் இல்லை, வெளியிலையும் முழுக்க மாநிலம் முழுவதும் 0 பட்ஜெட்டில் வர முடியுன்றத, சாத்தியமான்றதை செக் பண்ணி பார்க்கும்பொழுது உண்மையாகவே இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. எங்கேயுமே நாங்கள் கட்டணம் கொடுக்கல. அந்தளவுக்கு நாங்கள் இந்த பேருந்துகள் மூலமாகவே தொடர்ந்து வந்தோம். என்னென்னா காத்திருந்து அந்த நேரத்துக்கு வரக்கூடிய பேருந்தில் ஏறி வந்தோம். நாங்கள் மக்கள் வரவேற்பு கொடுத்தாங்க. சில தமிழ் அமைப்புகள் எல்லாம் வரவேற்பு கொடுத்து பாராட்டினாங்க. நம்ம போக்குவரத்து துறையிலையும் அதிகாரிகள் நேர கட்டுப்பாட்டு அலுவலர்கள், ஓட்டுநர்கள், நடத்துனர்கள்லாம் பாராட்டினாங்க. பொதுமக்கள்லாம் பாராட்டினாங்க. இதனால் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டது, இது கன்னியாகுமரியிலேருந்து சென்னை, சென்னை டு கன்னியாகுமரி, இப்படி தமிழகம் முழுவதும் வாய்ப்பு உள்ளது, பேருந்துகள் உள்ளது அப்படின்றது தான் இப்போ ஒரு விழிப்புணர்வு பயணமாகவும் இந்த திட்டம் இன்னும் பலருக்கு பயனுள்ள வகையில் தொடர்ந்து வேண்டும் என்பதற்காகவும் இதை கொடுத்துருக்கோம். இதை என்னோடு பயணித்திருக்கக்கூடிய பானுரேகா அம்மையார் அவர்களும் இந்த திட்டத்தில் இந்த பயணம் சிறக்க ஒத்துழைப்பு கொடுத்தார்கள். நிறைய கற்றுக்கொண்டோம். மகளிர் விடியல் பேருந்து சார்பாக தமிழக முதல்வர் அவர்களுக்கு பேராசிரியர் பானுரேகா ஆகிய நான் மிகவும் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த பயணம் மகளிர் அனைவருக்கும் பயன்பாடாக இருக்கிறது. ஒரு எடுத்துக்காட்டு சொல்லலாம் என்றால், எல்லா நேரமும் சரியான தொகை இருக்காது. ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய் கொண்டு டிக்கெட் பெறத்துக்கு இருக்காது. அந்த நேரத்தில் இது மிகப்பெரிய உதவியாக இருக்குது. அது பயன்பெற்ற எல்லா மகளிருக்குமே தெரியும். ஒரு சில இடங்களில் குடும்ப பிரச்சனை இருந்தாலும் ரூபா கூட கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் எங்கேயாவது போகிறீங்களான்னு கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு உண்மையாகவே இது மிகப்பெரிய ஒரு வெற்றி ஆட்சியாக இது இருக்கிறது. இதற்காக நீங்கள் இந்த ஆட்சிக்காக பேசுகிறோம் என்று இல்லை, மகளிருக்கான ஒரு இலவச பேருந்து திட்டம் இருக்கிறது. இப்படி எல்லாருமே நீங்கள் பயன்படுத்திக்கலான்ற ஒரு கருத்தையும் முன் வச்சுட்டு தமிழக முதல்வர் அவர்களுக்கு நான் மிகவும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். அதே நேரத்தில் எங்களுக்கு இது முன் உதாரணமாக இருந்து வழிகாட்டி ஆதரவளித்த ஆல் இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் நிறுவனர் சே வெங்கடேசன் ஐயா அவர்களுக்கும் மற்றுமுள்ள கவித்தோழமைகள், பொதுமக்கள், போக்குவரத்து துறை அலுவலர்கள் அவர்கள் ஆகிய அனைவருக்கும் எங்களுடைய நன்றிகளும், மேலும் முத்தாய்ப்பாக உங்களுடைய ப்ரெஸ் ஆதரவுகளுக்கும் என்னுடைய நன்றி பல கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். வாய்ப்பிற்கு நன்றி. இந்த சேவை தொடர வேண்டும் என்று தமிழக அரசுக்கு நாங்கள் பலனடைந்த ஒட்டுமொத்த தமிழக மகளிர் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். காரணம், இந்த திட்டம் சிறந்த திட்டமாக இருக்கிறது. இதற்காக நாங்கள் தமிழக மகளிர் சார்பாக பாராட்டுக்களையும் தமிழக அரசுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு பெண் இவ்வளோ தூரம் பயணிக்க முடியும் நம்பிக்கையாக, பாதுகாப்பாக இந்த வசதிகளை பயணித்து வரக்கூடியதற்கு நாங்கள் இருவருமே ஒரு உதாரணமாக இருக்கிறோம். அதனால் இதை நாங்கள் தமிழக அரசுக்கு நன்றி தெரிவிக்கிறோம். வழியில் கூட நாங்கள் நம்முடைய முன்னாள் போக்குவரத்து துறை அமைச்சராக இருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் திரு நேரு ஐயா அவர்களிடம் ஒரு வாழ்த்து கூட திருச்சியில் பெற்று வந்தோம். நிறைய நபர்கள் எங்களுக்கு சோஷியல் மீடியாவிலையும் வாழ்த்துக்களை தெரிவித்தாங்க, ஆதரவு கொடுத்தாங்க, இந்த பயணத்துக்கு ஊக்கமும் கொடுத்தாங்க. நாங்கள் பயணித்த அத்துணை பேருந்துகளிலிருந்தும் பெற்ற கட்டண இல்லாத இந்த பேருந்து சீட்டுகள் இங்கே நாங்கள் எல்லாமே 6 நாளுடைய பயணச்சீட்டுகளும் வச்சுருக்கோம். புகைப்படங்கள் இருக்கிறது, காணொலிகள் எடுத்திருக்கிறோம். அதுவும் எல்லாமே சோஷியல் மீடியாவில் நாங்கள் பதிவு பண்ணியிருக்கோம். எல்லாருக்குமே எங்களுடைய நட்பு வட்டங்கள் சார்ந்தும் எங்களுடைய தமிழ் குழுக்கள் சார்ந்தும் எல்லாத்துலேயும் நாங்கள் பகிர்ந்துருக்கிறோம். இதற்காக எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த வழி முழுவதும்
எங்களுக்கு தேவையான உதவிகள் வேண்டுமா என்று பொதுமக்கள் கூட கேட்டார்கள். இல்லை இல்லை, நாங்கள் பாதுகாப்பாக பயணிக்கிறோம், எல்லாமே எங்களுக்கு கிடைக்கிறது என்று பயணித்து வந்தோம். அனைவருக்கும் இந்நேரத்தில் நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். தமிழக அரசுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஒவ்வொரு பேருந்து நிலையத்திலும் உங்களுக்கு பேருந்து வருவதற்கு எவ்வளோ நேரம் ஆகுது? ஒரு சில இடங்களில் அதிகமான மக்கள் தொகை இருக்கக்கூடிய இடங்களில் உடனடியாக கிடைக்குது. ஏன்னா அதிக பேருந்துகள் இருக்கிறது. ரொம்ப கிராம பகுதிகளில் காலை மாலை நேரங்களில் தான் இந்த பள்ளி கல்லூரி வேலைக்கு செல்பவர்களுக்காக பேருந்துகள் இருக்குது. அப்போ அந்த காலையை தவறின பிறகு பகல் வேலைகளில் பார்க்கும்போது 2 மணி நேரம், 2.5 மணி நேரம், 3 மணி நேரம் அந்த மாதிரியெல்லாம் காத்திருந்து அந்த நேர பேருந்தில் ஏறி வந்திருக்கோம். அதுவே அதிகமான நேரம் தானே? நிறைய பேர் பேருந்து பயணிக்கிறதுக்கு வந்து அதிகமான நேரம் தானே? இல்லை, அதிகமான பயணங்கள் வந்து அத்தியாவசியத்திற்காக அந்த நேரங்களில் தான் முன்னெடுக்கிறாங்க. ஆனால் எல்லா நேரமும் பேருந்து இருக்குது. ஏதோ 1-2 இடங்கள் மட்டும்தான் காத்திருக்கிற மாதிரி இருந்தது. மற்றபடி எல்லா இடங்கள்லையும் ஓரளவு எங்களுக்கு உடனடியாக கிடைச்சது. எத்தனை நாளாக சென்னைக்கு வர முடியும்? பேருந்து இப்போ நாங்கள் இந்த ரூட்டில் தான் வரணுன்ட்டு ஒரு பிளானை போட்டு இந்த ரூட்டில் வந்தோம். இதனால் எங்களுக்கு 6 நாள் ஆனது. ஆனால் இன்னமும் பல பகுதிகளில் பேருந்துகள் அதிகமாக இருக்குது. இதை செய்யணும் அப்படின்னா 4 நாட்களில் அதிகபட்சமாக வந்துடலாம். 4 நாட்களில் வந்துடலாம். இப்போ நீங்கள் வரதுக்கு எத்தனை நாள் ஆச்சு? 6 நாள் ஆச்சு. எங்களுக்கு இந்த மரியாதை பண்ணுறது, அங்கங்கே வரவேற்பு கொடுக்கறது அந்த பார்க்கறதுனால மாதிரி கொஞ்சம் எல்லாம் நேரமாக இருந்ததுனால கொஞ்சம் எங்களுக்கு லேட் ஆனது. கிராமப்புற பெண்கள்லாம் வந்து இன்னும் அதிகமாக எதிர்பார்க்குறாங்களா? ஆமாம் நிச்சயமா சார், நிச்சயமாக எதிர்பார்க்குறாங்க. எல்லாரும் எங்கிட்ட வியப்பாக கேட்டாங்க. நாங்கள் எங்கள் ஊருக்குள்ளே எங்கள் மாவட்டத்துக்குள்ளே தான் போயிருந்தோம், இப்படி தமிழ்நாடு ஃபுல்லாகவே போகலாமான்னா இருக்குது அப்படின்னும் போது அதெல்லாம் வியப்பாக கேட்டாங்க. முக்கியமாக இந்த பயணம் வந்து இலவச மகளிர் திட்டம் பயணம் வந்து காலையில் பள்ளிக்கு போகிற நேரம், அது முக்கியமான நேரத்தில் நிச்சயமாக இருக்குது. அதே மாதிரி பள்ளி மாணவர்களோ பணி திரும்பி வரவங்களுக்குமே இது மிக பயன்பாடாக இருக்குது. எதுவுமே இல்லாத பேருந்து இடங்களில் கூட இந்த பயணம் இருக்குதுன்னு நான் கண்கூட நான் பார்த்தேன். அவங்களுடைய பேச்சுகளெல்லாம் நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் சார்.